ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல வீட்ல வளர்க்குற ஒரு சின்ன குட்டி பப்பி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. நிறைய உயிர்களை அந்த கிராமத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. இந்த சாதனை படைத்த இந்த பப்பியையும் அவங்க ஓனர் பெட் பேரண்ட பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல மண்டிங்கிற மாவட்டத்துல தரும்பூருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்க சியாத்தின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. ஒரு 25 குடும்பங்கள் தான் இருப்பாங்க. இந்த சின்ன கிராமத்துல லலித் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்து உறுப்பினரா அவங்க ஒரு அழகான ராக்கிங்கிற நம்ம நாட்டு நாயை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ராக்கி வெறும் 5 மாத குட்டி தான். இப்போ நாட்டு பப்பியை வந்து ஆசையா வளர்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது தானே, இப்போ வந்து மான்சூன், அதாவது மழை காலம் ஆரம்பிச்சதுனால நம்ம கேதார்நாத்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் பல வருடங்களுக்கு முன்னாடி கிளவுட் பர்ஸ்ட், அதாவது வானமே பிளந்துக்கிட்டு அப்படியே மலையெல்லாம் பேர்த்துக்கிட்டு தண்ணி வந்தது, வெள்ளம் வந்தது. அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடந்துடும். அதே மாதிரி தான் இப்போவும் ஹிமாச்சல் பிரதேசில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே கிளவுட் பர்ஸ்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மழை சீசனில் அவருடைய 2வது மாடியில் வந்து அவங்க ஆசையாக வளர்த்துட்டு இருந்த குட்டி பப்பியை வந்து ஒரு பாத்ரூமில் வச்சுருந்துருக்காரு பத்திரமா. மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த பப்பியும் அங்கே சேஃபாக இருந்தது. ஆனால் மழை வந்து நின்ன பாடியில் நல்லா விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சது. என்னடா இவ்வளோ மழை வந்து நிற்காம பெஞ்சிட்டு இருக்குன்னு. அந்த சமயத்தில் ஜூன் 30ஆம் தேதி, இப்போது கடந்த லாஸ்ட் மந்த் வந்து ஜூன் 30 ராத்திரி ஒரு 12 மணிக்கு விடாத மழை பெஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பப்பி வந்து மேலே 2வது மாடியிலிருந்து ஒரே குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா குறைக்க இவரை வந்து நரேந்திரா அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன் இப்படி பப்பி வந்து நிற்காம விடாமல், குட்டி பப்பி தானே, ஏன் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை கவனிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க குறைக்கிறது நிறுத்திட்டு இப்போ ரொம்ப பயந்து போய் அதாவது அழவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அங்கே இருக்க முடியல. உடனே மேலே ஓடி போய் 2வது மாடியில் போய் அந்த பப்பியை பார்க்க போகிறாங்க. பப்பியை பார்க்குற சமயத்தில் தான் அவங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணாங்க. அங்கே இருக்கிற சுவர் வந்து விரிசல் விட்டு இருந்தது. மழையினால் விரிசல் விட்டதை பார்த்துட்டு உடனே பப்பியை தூக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வந்து எல்லா மாடியில் இருந்த நபர்களையும் எழுப்பி விட்டுருக்காங்க. நடுராத்திரியில் 12லிருந்து 1 மணிக்குள்ள தான் இந்த விஷயம் நடந்தது. அதனால அப்புறம் எழுந்தவங்க எல்லாருமே காலில் செருப்பு இல்லை, எப்படி படுத்து தூங்கினாங்களோ, எந்த ட்ரெஸ்ல இருந்தாங்களோ அப்படியே அவங்க வந்து அங்கிருந்து ரொம்ப சீக்கிரமா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எழுந்துறீங்க, சீக்கிரம் இங்க நிக்காதீங்க அப்படின்னு எல்லாரையும் எழுப்பி ஒரு 20லிருந்து 21, 22 ஃபேமிலிஸ், அதாவது 67, 65க்கு மேல நபர்கள் இருந்திருக்காங்க. எல்லாரையுமே எழுப்பி அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு அவங்க ஊர்ல இருக்கிற கோவில்ல சேஃபா போய் அடைக்கலம் தேடிக்கிட்டாங்க. நரேந்திராவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா போய் எல்லாரையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஊரே காலியாகி சேஃபான கோவிலுக்கு போயிருந்தாங்க இல்லைங்களா. இப்போதான் கொஞ்ச நேரம் அவங்களாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதுன்னா, அவங்கள காப்பாத்தின அந்த பப்பியை அந்த இடத்துல அவங்க பார்க்கல. எங்க விட்டுட்டு வந்தாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா இவங்க அந்த இடத்த விட்டு நகண்ட சில நிமிடங்களில், 5லிருந்து 10 நிமிடத்துல அந்த ஊரே அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது அங்க எந்த ஒரு சாமானும் அவங்களுக்கு வந்து இல்லை. இப்போ அவங்க எல்லாருமே அடைக்கலம், கோவில்ல தான் அடைக்கலம் தேடி இருக்காங்க. அங்கதான் அவங்களுக்கு வந்து அந்த ஊர் தலைவர்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா பாதுகாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகளை அங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு, நம்ம எல்லாருடைய உயிரையும் காப்பாத்தின பப்பி என்னாச்சுன்னு. ஸோ எல்லாருமே பப்பியை பற்றி நினச்சிட்டு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அப்பா வந்து நல்லா சும்மா இருக்க முடியுங்களா, அவங்க உடனே அங்கே போய் தேடி பப்பி வந்து ஒன் ஆஃப் த இடிபாடுகளுக்கு நடுவில் தான் அங்கே இருந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் என்ன உணர்த்துதுன்னா, நாய்கள்னாவே நமக்கு செலவு தான் வைப்பாங்க, அழுக்கு பண்ணுவாங்க, தெருநாய் தானே அப்படின்னு துன்புறுத்துகிற நிறைய மனிதர்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இதே பிரபஞ்சத்தில். அவங்க
பண்ணாத தொந்தரவாங்க இந்த நாய்கள் பண்ணிட போகிறாங்க வீதியில். ஸோ அவங்க வந்து அவங்க பண்ணுற இந்த கொடூர செயல்கள், கொல்றது, இந்த மாதிரி அடிக்கிறது, துன்புறுத்துறதுனாலேயோ என்னவோ தெரியல, கடவுள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்குது, இந்த வாயில்லா ஜீவன்களும் என்னுடைய பிள்ளைங்க தான், மனிதர்கள் மட்டும் என் பிள்ளைங்க இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க மூலமாக சில அதிசயங்களையும் நிகழ்த்த வைக்கிறாங்க. மனிதர்களுக்கு, இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, நரேந்திரா வந்து அவங்களுடைய பப்பி கூட வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் டீப்பான ஒரு நல்ல உறவில் இருந்ததுனால தான் அந்த பப்பி கத்துற சவுண்டை வச்சும், குறைக்கிற சவுண்டை வச்சும் அவங்களுடைய பயத்தையும், அவங்க உணர்வை வந்து அவங்க புரிஞ்சதுனால தான் உடனே அந்த கிராமத்தையும் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது. ஒருவேளை அவங்க வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா, கத்திட்டு போகுது, அது சும்மா கத்திட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் கருணை உணர்வோடு இருந்ததுனால தான் ஏன் கத்துறாங்கன்னு போய் இவங்க பார்த்ததுனால இவங்க மட்டும் காப்பாற்றப்படலை, அந்த ஊரையே அவங்க காப்பாற்றிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, தெருக்கல்ல இருக்கிற நாயை வந்து முழுசாக ஒழிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இயற்கையால் வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து கெடுதல் வரப்போகுதுன்னா உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். இதே மாதிரி தான் இது இப்போ இந்த பப்பி கத்தலைன்னா எப்படி அந்த கிராமம் காப்பாற்றப்பட்டு இருக்கும்? மண்ணோட மண்ணா அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இந்த பப்பியை நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் அந்த பப்பி அந்த ஊரையே காப்பாற்றிருக்காங்க. வயநாடுலேயும் இந்த மாதிரியான நிலச்சரிவு, வெள்ளம் வந்தது இல்லைங்களா மழைனால, ஒருவேளை அங்கே கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்பி இங்கே வந்து பப்பி நிறைய கத்தி அங்கே இருக்கிற மக்களை வந்து அலர்ட் பண்ணியிருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு வேளை புரியாமலே போயிருச்சுங்களா தெரியலைங்க. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவங்களும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்களான்னு நம்ம இப்போது ஆலோசனை பண்ண வேண்டிய நேரம் இது. இனிமேலாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். நாய்கள் வேண்டான்னு நினைக்காம தெருக்களில் நாய்களை வாழ விடுங்க, நீங்களும் நிம்மதியாக வாழலாம். எப்போவுமே நாய்கள் அதிகம் ஆயிருச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. பர்த் கண்ட்ரோல், குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் அவங்களுக்கும் இருக்குது. சரியான ஒரு சேஃபான முறையில் நம்ம அவங்க நம்பரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம், தடுப்பூசியும் போட்டுடலாம். இந்த பப்பியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பப்பி உங்களை காப்பாற்றின இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பப்பிங்க வந்து நிறைய இந்த மாதிரி சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நிறைய இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.